Hi friends, welcome to online coaching. இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருந்து தான். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி நம்ம ஒரு கஸ்டம் லிஸ்ட் ரெடி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கஸ்டம் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்துட்டு ஜான்வரி அப்படின்னு டைப் பண்றேன். ஜானன் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல திரும்பவும் அப்பாரை யூஸ் பண்ணி கர்சரை கொண்டு அங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட் இந்த கார்னர்ல போனீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். ஓகேங்களா? இதை நான் டிராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. நம்ம ஜான் மட்டும்தான் டைப் பண்ணோம். டிராக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வருது. அட் த சேம் டைம்ஸ் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜான்வரி அப்படின்னு ஃபுல்லாவே டைப் பண்றேன். இதுவும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கார்னர்ல போயிட்டு செலக்ட் பண்றேன். இப்ப செலக்ட் பண்ணும்போது எனக்கு டிசம்பர்னு ஃபுல்லாவே வரும். ஓகேங்களா? இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட் எல்லா லிஸ்ட்டுமே வந்துட்டு ரெடி ஆயிருக்காது. சில லிஸ்ட் மட்டும் அவங்க ப்ரீடிஃபைனா கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவைப்படுறத நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இங்க டைப் பண்ணிருக்கேன். இது நான் டிராக் அண்ட் டிராப் பண்றேன். ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா 2, 3 வரணும் அப்படின்னு போடுறேன். பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வரல, 1 வருது. அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இந்த நான் எய்ம் பண்றது அதுல அந்த லிஸ்ட்ல இல்லை. அப்ப எனக்கு தேவையானதை நான் எப்படி லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க போயிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? இப்ப டைப் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட நம்ம எப்படி கஸ்டம் லிஸ்டுக்குள்ள சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். சோ நம்ம முதல்ல இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா செலக்ட் பண்ணாம கூட ஆப்ஷன்ல போயிட்டு வந்து அப்புறமா செலக்டும் பண்ணிக்கலாம். இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃபைலுக்கு போலாம். அதுல ஆப்ஷனுக்குள்ள போங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ள அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போகணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த மவுஸை வந்துட்டு இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா மவுஸை வந்துட்டு அதுல ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணா கூட வரும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை கீழே கொண்டுட்டு வரலாம். இப்ப எனக்கு எங்க வேணும் அப்படின்னா ஜென்ரல்ல எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வரணும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எங்க போனா ஃபைல்ல ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள அட்வான்ஸ்டு, அந்த அட்வான்ஸ்டுக்குள்ள ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு டாபுக்குள்ள வந்து அதுக்கும் கீழே எடிட் கஸ்டம் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே கிரியேட் பண்ண லிஸ்ட் எல்லாம் நமக்கு இங்க காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்றதை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, சோ அதை அப்படியே நம்ம இம்போர்ட்னு கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதால அந்த செல் ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நான் செலக்ட் பண்ணாம வந்திருந்தேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். என்னுடைய லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க கஸ்டம் லிஸ்ட்குள்ள ஆட் ஆயிடுச்சு. நான் இப்ப ஆடுன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்கலாம். ஆடுன்னு கொடுத்தாச்சு. இப்ப ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சோ இதையும் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் அங்க வந்து செட் ஆயிடுச்சு. இப்ப நான் இது எல்லாமே டெலீட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டேன். நான் கீபோர்ட்ல டெலீட்டை ப்ரெஸ் பண்றேன். டெலீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நான் கர்சரை வச்சிருக்கேன். நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் டைப் பண்ணியாச்சு. திரும்பவும் கர்சரை மேல கொண்டுட்டு போய் இந்த பிளாக் கலர்ல ஒரு டாட் ஒண்ணு தெரியும் பாருங்க, அந்த டாட் கிட்ட போனாதான் அந்த பிளாக் கலர் பிளஸ் சிம்பிள் வரும். வேற எங்க போனாலும் வேற வேற நமக்கு ஆரோ மார்க் தான் வரும். இப்ப கரெக்டா அது கிட்டக்க போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் பிளாக் கலர்ல பிளஸ் சிம்பிள். இது அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன வேர்டு கொடுத்துருந்தோமோ அந்த வேர்டு இங்க நமக்கு வந்திருக்கும். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10ங்கிறது வந்துருச்சு. நான் இப்ப திரும்பவும் நான் டிராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 வராது. ஏன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம 11 தான் கொடுக்கல. நம்ம 1 to 10 தான் செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்போ 1 to 10 தான் வரும்.
சோ நான் வந்து இன்னும் ட்ராக் பண்ணனா என்ன வரும் அப்படின்னா திரும்ப 1ல இருந்து தான் கண்டினியூ ஆகும். சோ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு இங்க செட் பண்றதுக்கு முன்னாடி அங்க காமிக்குது பாருங்க, சைடுல வந்துட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ள 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. சோ இப்படி கூட நம்ம இங்க என்ன வரும் அப்படிங்கறத நம்ம இங்கே கூட நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நான் திரும்ப மேலேயே கொண்டுட்டு போறேன். நான் மவுஸ ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டே தான் ட்ராக் பண்றேன், இன்னும் விடல. ஓகேங்களா? இப்ப எனக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னா இப்ப நான் மவுஸ வந்துட்டு அந்த ஹோல்ட் பண்ணிருந்தேன் இல்லைங்களா லெஃப்ட் பட்டன், அதை நான் விடுறேன், ரிலீஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இதுதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்றது, கஸ்டம் லிஸ்ட். நமக்கு தேவையான கஸ்டம் லிஸ்ட நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு. நான் இன்னும் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 2 திரும்பவும் அங்க இருந்து தான் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? சோ திரும்பவும் இதை பிரஸ் பண்ணி திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம செட் பண்ணிட்டோம். இல்ல எனக்கு அது வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எங்க போய் செட் பண்ணமோ அங்கே போயிடலாம். ஃபைல் மெனுக்குள்ள போங்க. எங்க போனோம்? ஆப்ஷனுக்குள்ள போகணும். அதுல அட்வான்ஸ்டுக்குள்ள போகணும். அதுக்கு கீழே வரணும். இங்க கீழே நமக்கு ஜெனரல் ஆப்ஷனுக்குள்ள எடிட் கஸ்டம் லிஸ்டுக்குள்ள போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க டெலீட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் வில் பி பெர்மனன்ட்லி டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே அப்படின்னா அங்க இருந்து டெலீட் ஆயிடும். இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணமோ அது இங்க சேவ் ஆயிடும். இங்கேயும் நம்ம ஓகே கொடுத்தோம்னா இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் திரும்ப 1 டைப் பண்றேன். இப்ப நான் டிராக் பண்றேன், எனக்கு வராது. ஏன்னா நம்ம கஸ்டம் லிஸ்ட டெலீட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு மேல என்ன இருந்துச்சோ அது அப்படியே இங்க வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.